கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வடவள்ளி 36வது வார்டு பகுதியில் அமைந்துள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தை சுற்றி தற்பொழுது பெரிய சர்ச்சை எழுந்துள்ளது. ஏழை மற்றும் எளிய மக்களுக்கு மருத்துவ சேவை வழங்குவதற்காக அமைக்கப்பட்ட இந்த சுகாதார நிலைய கட்டிடம் ஒருவர் தனிப்பட்ட வீடாக பயன்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் வைரலாகி ஒரு வீடியோவின் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. சமூக ஆர்வலர் ஒருவர் எடுத்ததாக கூறப்படும் அந்த வீடியோவில் ஏழை மக்களுக்கு தடுப்பூசி போடுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தின் தற்போதைய நிலையை பாருங்கள் என்று வீடியோ துவங்குகின்றார். அந்த காட்சியில் சுகாதார நிலையம் முன்பு இருசக்கர வாகனம் நிறுத்தப்பட்டு இருப்பது தெரிகின்றது. வளாகத்துக்குள் இருக்கும் மரத்தில் துணிமணிகள் காய வைக்கப்பட்டு இருப்பதும், அங்குள்ள சூழல் மருத்துவமனைக்கு பதிலாக ஒரு வீட்டு வளாகத்தை போல் இருப்பதும் கவனிக்கப்படுகின்றது. அதன்பின் அந்த சமூக ஆர்வலர் சுகாதார நிலைய கட்டிடத்திற்குள் செல்கிறார். உள்ளே சென்றபோது பிளாஸ்டிக் நாற்காலிகளில் துணிகள் காயப்பட்டு இருந்தன. அருகில் ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். மேலும் ஒரு அறை சமையலறையாக மாற்றப்பட்டு பாத்திரங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. மற்றொரு அறையில் கட்டில், படுக்கை விரிப்பு போன்றவை இருந்தன. குழந்தைகளுக்கான சைக்கிள், பீரோ உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்களும் அங்கு காணப்பட்டதாக அந்த வீடியோவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் வேறு ஒரு அறையில் மருத்துவ உபகரணங்கள் குவித்து கிடந்தன என்றும் அந்த வீடியோவில் காட்டுகின்றார். இந்த நிலை குறித்து சமூக ஆர்வலர்கள் அங்கிருந்த நபரிடம் கேள்வி எழுப்பிய பொழுது, மருத்துவரின் அனுமதி பெற்றுதான் இங்கு தங்கியிருக்கின்றோம் என்று அவர் கூறியதாக வீடியோவில் தெரியப்படுகிறது. ஆனால் இந்த சுகாதார நிலையம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் கட்டப்பட்டதாகவும் தற்பொழுது திமுக சார்ந்த ஒருவரால் தனிப்பட்ட வீடாக மாற்றப்பட்டதாகவும் அந்த சமூக ஆர்வலர் வீடியோவில் குற்றம் சாட்டுகின்றார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மார்ச் 8ஆம் தேதிங்க. நம்ம இப்போ வடவள்ளி பகுதியில் இருக்கிறோம். கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட 36வது வார்டு தாங்க இது. இங்க அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையம் இருக்குங்க. ஆனா இந்த மையத்தை ஒரு திமுக பிரமுகர் தன்னோட வீடாவே மாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த பகுதி பொதுமக்கள் நம்ம கிட்ட சொல்லி இருந்தாங்க. சரி, அவங்க சொல்றது உண்மையா அப்படிங்கிற மாதிரி நம்ம உள்ள போய் பார்த்தங்க. ஆனா பார்த்தாச்சுன்னா உண்மையிலே அந்த திமுக பிரமுகர் அவங்க மிஸ்ஸஸ் இங்க நர்ஸா இருக்காங்க. அவங்க 2 குழந்தைங்க எல்லாருமே இந்த நகர்ப்புற சுகாதார மையத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வீடாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பூரா அவங்க துணிமணிக, வீட்டு சாமானுங்க எல்லாமே அவங்க வீடு தாங்க அது. ஆனா என்ன அரசாங்க கட்டிடம். இதை பத்தி அவங்க கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, வாரத்துக்கு ஒரு டைம் இங்க குழந்தைகளுக்கு நாங்க தடுப்பூசி போடுவோம். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு இங்க எடை மத்த அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நாங்க சொல்லுவோம். சரி, அதனால வெளியே போய் தங்க முடியாது, அதனால நாங்க இங்கேயே அதையே யூஸ் பண்ணிட்டோம், நாங்க தான் தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது சரியா அப்படிங்கறது சுகாதாரத்துறை அதிகாரிகள் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அரசு கட்டிடம் அரசு பயன்பாடு தான் இருக்கணும், தனியார் பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அரசு விதிகள் இருக்கு. ஆனா அதை மீறி இவங்க சொந்த பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யார் சொல்லுவாங்க, யார் கேட்பாங்க தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பதிவோடு சந்திக்கிறேன். வணக்கம். என் பேர் கனிதா, நகர்ப்புற சுகாதார செவிலியர். நான் இங்க வடவள்ளியில ஆரம்ப சுகாதார நிலையத்துல பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். இது துணை சுகாதார நிலையம். இங்க தங்கி நாங்க தடுப்பூசி போட்டுட்டு இருக்கோம். மற்ற குழந்தைகளுக்கு இந்த பக்கத்துல இருக்கவங்க எல்லாத்துக்குமே நாங்க மருத்துவ சேவை கொடுத்துட்டு இருக்கோம். யாரெல்லாம் தங்கி இருக்கீங்க? நான், என் ஹஸ்பண்ட், குழந்தைங்க 2 பேரும். அந்த பகுதி மக்கள் கூறுவது, வடவள்ளி பகுதியை சேர்ந்த திமுக பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் ஷியாம் சுந்தர் என்பவர்தான் அந்த கட்டிடத்தை குடும்பத்துடன் வசிப்பதாக பயன்படுத்தி வருகின்றார் என்று குற்றஞ்சாட்டியிருக்கின்றார்கள். மேலும் அவரது மனைவி கனிகா வேறு ஒரு அரசு சுகாதார நிலையத்தில் செவிலியராக பணியாற்றி வருவதாகவும் கூறப்படுகின்றது. ஏழை மக்களுக்கு பயன்பட வேண்டிய நகர்ப்புற சுகாதார நிலையம் தனிப்பட்ட வீடாக பயன்படுத்துவதாக மக்கள் அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர். இந்த விவகாரம் குறித்து அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார். அவர் வெளியிட்ட அறிக்கையில், கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட வடவள்ளி 36வது வார்டில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தை வடவள்ளி பகுதி திமுக பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் ஷியாம் சுந்தரி என்ற நபர் தனது குடும்பத்துடன் வசிப்பதற்காக வீடாக மாற்றியுள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இது திமுக நிர்வாகத்தின் அதிகார துஷ்பிரயோகத்தின் உச்சமாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தின் பல பகுதிகளில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஏழை எளிய மற்றும் நடுத்தர வர்த்தக மக்களின் உயிரை காக்கும் முக்கிய மையங்களாக
முறையாக செயல்பட்டு வருகின்றது. மகப்பேறு சேவைகள் முதல் அவசர சிகிச்சைகள் வரைக்கும் பல்வேறு தேவைகளுக்காக மக்கள் இத்தகைய அரசு சுகாதார நிலையங்களையே நம்பி வருகின்றனர். அத்தகைய ஒரு சுகாதார நிலைய கட்டிடத்தை ஆக்கிரமித்து தனிப்பட்ட வீடாக பயன்படுத்தும் நிலை உருவாகி உள்ளது என்பது மிகவும் கவலைக்குரியதாகும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். ஒரு சாதாரண திமுக நிர்வாகிக்கே இப்படிப்பட்ட துணிச்சல் வந்தால் அதன் பின்னணியில் கட்சியின் முக்கிய தலைவர்கள் இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் எழுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் பல அரசு மருத்துவமனைகள் அடிப்படை வசதிகள் இன்றி திண்டாடி வரும் சூழலில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் இதற்கு என்ன பதில் அளிக்கப் போகிறார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் கடந்த காலத்தில் நில அபகரிப்பு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக 2011ஆம் ஆண்டு தனியே நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு தொடங்கப்பட்டதாகவும் நினைவூட்டிய அவர் 2006 முதல் 2011 வரைக்கும் கருணாநிதி தலைமையிலான ஆட்சி காலத்தில் திமுக நிர்வாகிகள் நில அபகரிப்பில் ஈடுபட்டதாக மக்கள் பேசப்பட்டதையும் குறிப்பிட்டிருக்கின்றார். தற்பொழுது மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் அது மேலும் ஒருபடி மேலே சென்று அரசுக்கு சொந்தமான கட்டிடங்களையே ஆக்கிரமிக்கும் நிலை உருவாகி உள்ளது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் அரசுக்கு சொந்தமான ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடத்தை ஆக்கிரமித்து பயன்படுத்தி வருவதாக கூறப்படும் ஷியாம் சுந்தர் மீது உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த கட்டிடத்தை மீண்டும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் தமிழக அரசை வலியுறுத்தியிருக்கின்றார். இந்த விவகாரம் தற்பொழுது சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி அரசு அதிகாரிகள் இதற்கு என்ன நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றது. இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.